கிளாடிஸ் எல்படா, யார் இது, ரொம்பவே வித்தியாசமான நேமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் பல பேருக்கு இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் இந்த நேரத்தில் வந்துருக்கும். பட் கிளாடிஸ் என்ற ஒரு பெண்மணி ஒரு சூப்பர் ஹீரோன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, கிளாடிஸ் ஒரு சூப்பர் ஹீரோ தான். இன்னைக்கு நம்ம பார்க்குற சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், இவங்க எல்லாமே வந்து ஒரு ரியல் லைஃப் ஹீரோஸ். அவங்கள பார்த்து கூட நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆகிறோம். நான் தான் சூப்பர்மேன், நான் தான் ஸ்பைடர்மேன் இப்படிலாம் சொல்லிட்டு சின்ன சின்ன பசங்கள்லாம் நிறைய சண்டை போடுறத நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். ஏன் நம்ம சின்ன வயசுல நம்ம அதிகமாக இந்த மாதிரி தான் நடந்திருப்போம். பட் இந்த கிளாடிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்கும்போது நம்மளுடைய இருதயம் எல்லாம் ஒரு நிமிஷம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம யோசிக்க வைக்கணும். ஓகே, ஸ்ட்ரெயிட்டா நம்ம கதைக்குள்ள போகலாம். இந்த கிளாடிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா லண்டன்ல ஒரு பார்லர்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு. பார்லர்ல வேலை செய்யற பொண்ணு சூப்பர் ஹீரோ. எங்கேயோ இருக்குதுல, எப்படி நமக்கு பல கேள்விகள் வரலாம். பட் அந்த பார்லர்ல வேலை செய்யற அந்த கிளாடிஸ் என்ற ஒரு பொண்ணை குறித்து, அவங்க செஞ்ச காரியங்களை குறித்து நம்ம பேசணும்னா ஒரு நாள் நம்மளுக்கு பத்தவே பத்தாதுங்க. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுருங்கி இந்த காரியத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த கிளாடிஸ் ஒரு நாள் இந்த லண்டன் ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது வலுக்கட்டாயமா சபையில இவங்களோட கையை பிடிச்சி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இவங்களை கொண்டு போறாங்க சர்ச்சுக்குள்ள. கிளாடிஸ்க்கு எதுவுமே புரியல, என்ன எதனால இவங்க என் கையை பிடிச்சி கொண்டு போறாங்க, என்ன நடக்குது, எதுவுமே அவங்களால எதுவுமே ரியலைஸ் பண்ணவே முடியல. பட் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இந்த கிளாடிஸ் வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓகே நான் ஏன் இங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. தென் அவங்க ரியலைஸ் பண்றாங்க, இல்ல நம்மளை யாரோ இழுத்து கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிளாடிஸ் அந்த சர்ச்சில் இருக்க அந்த ப்ரீச்சர் பேசுறதை கேட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கடவுளுக்காக எடுத்து உபயோகப்படுத்தப்படணும், நீங்க உங்களோட சிந்தனையினால் நீங்க இந்த இடத்துல வரல, கடவுள் உங்களை அழைத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கிளாடிஸ் யோசிக்கிறாங்க, ஆமா எல்லா சபையிலும் இந்த மாதிரி பேசுறது ஒரு வழக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பாஸ்டர் வந்து கிளாடிஸை பார்த்து தெளிவாக சொல்றாங்க, நீங்க வந்தது சாதாரணமான நோக்கம் இல்லை, கடவுள் நோக்கப்பட்டு பெரிய காரியங்களை செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கிளாடிஸ் அந்த இடத்துல உட்காந்துருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட ஹார்ட் ஃபுல்லா ஏதோ பலவிதமான குழப்பங்களை இவங்களுக்குள்ள வந்து ஓடிக்கிட்டு அந்த சபை முடியுது. அங்கிருந்து வெளியே வராங்க. இவங்களே அறியாம ஏதோ ஒரு அழுத்தத்துக்குள்ளாங்க இவங்க போறாங்க. நிறைய அழுகுறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான குழப்பங்கள். பட் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க, இல்லை கடவுள் என் மேலே ஏதோ ஒரு சித்தத்தை வச்சிருக்காரு, நான் அதை செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்ட்ராங்காக நம்புறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெகுலராக சபைக்கு போக ஆசைப்படுறாங்க, போறாங்க. ஒரு நாள் சபையில அங்க இருந்த ஒரு குரூப் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லாரன்ஸ்னு ஒருத்தவங்க சைனாலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற ஒரு மிஷினரி ஒரு உதவி மூலமா சைனால மினிஸ்ட்ரி செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அந்த லாரன்ஸோட ஹஸ்பண்ட் இறந்துட்டதுனால அவங்களுக்கு உதவி பண்ண யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி வந்து இவங்களோட காதுல வந்து விழுது. கிளாடிஸ் உடனே டிசைட் பண்றாங்க, ஆமா கடவுள் என்ன மிஷினரியா தான் அழைச்சிருக்காரு, நான் தான் அந்த சைனாக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாடிஸ் வந்து ரொம்பவே தெளிவாக யோசிக்கிறாங்க. அப்ப இவங்க டிசைட் பண்ணிட்டு இவங்க போன முடிவு எடுத்த உடனே என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சைனாவை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆசைப்படுறாங்க. கிளாடிஸ் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு மிஷினரியோட வீட்டுல அதிகமான சைனா புக்ஸ் இருக்கு. அதை எல்லாமே எடுத்து படிக்கிறாங்க. சைனாவை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிறாங்க. சைனாக்கு எப்படின்னா போயே ஆகணும், நான் லாரன்ஸ் கூட இருந்து ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு புதுதல் இவங்களுக்குள்ள உருவாகுது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இந்த டிக்கெட் புக் பண்ணுற இடத்துல இவங்களோட எவ்வளோ வந்து அவங்க இங்கே வந்து சைனாவுக்கு போகிறதுக்கு ஷிப் மூலயமா, ஏன்னா ஷிப் மூலயமா போடுறது ரொம்பவே சேஃபாக இருந்தது அந்த காலத்தில். ஸோ இவங்க போயிட்டு கேட்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் ஷிப் மூலயமா போனீங்கன்னா இது வந்து காஸ்ட் வந்து இவ்வளோ ஆகும், இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ட்ரெயின் மூலயமா போகிறது சுத்தமாக சேஃப் கிடையாது, ஆனால் அது ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இந்த கிளாடிஸ் கிட்ட வந்து சொல்கிறாங்க. கிளாடிஸ் டிசைட் பண்ணுறாங்க, என்னுடைய நோக்கம் சைனாக்கு போகிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் பயணத்தை அவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க.
ட்ரெயின் மூலிமா அந்த கிளாடிஸ் இங்கேருந்து ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. கையில் 2 சூட்கேஸோட இங்கேருந்து ரஷ்யா வழியாக தான் கடந்து சைனாவுக்கு போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் நிலவிட்டு இருந்தது. பட் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு போர் நடந்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலையாக அந்த நேரம் இருந்ததுனால இவங்க ட்ரெயினில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்காங்க. பட் கிளாடிஸ் வந்து ட்ரெயினில் போயிட்டே இருக்கும்போது அந்த ட்ரெயின் ஏதோ ஒரு இடத்துல அப்படியே நிற்கிது. கிளாடிஸ்க்கு எதுவுமே புரியல, என்ன ஏன் ட்ரெயின் இந்த மாதிரி இடத்துல நிற்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது சுற்றுற சவுண்ட் மட்டும் சுற்றி சுற்றி கேட்குது. கிளாடிஸ்க்கு எந்த லாங்குவேஜுமே தெரியாது, ரஷ்யன் லாங்குவேஜ் தெரியாது, சைனா லாங்குவேஜ் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒன்று தான், அது இங்கிலீஷ். ஸோ கிளாடிஸ் வந்து என்ன நடக்குதுன்னு புரியல. ட்ரெயின் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ட்ரெயின் உள்ளே உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து, இல்லை இந்த ட்ரெயின் இனிமேல்ட்டு போகாது, ரஷ்யாவில் போர் நடந்துட்டு இருக்கு, ஸோ நீங்கள் ட்ரெயின் இனிமேல்ட்டு போகாது, எல்லாரும் இறங்கி நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்க, ஒரு பயங்கரமான ஒரு பனி பிரதேசம் ரஷ்ய தேசம்ன்றது. அந்த இடத்துல கையில் 2 சூட்கேஸை வச்சுட்டு அந்த ட்ரெயின் ட்ராக் மூலியமாகவே ஒரு 2 நாள் இவங்க நடைபயணம் மேற்கொள்றாங்க. ரஷ்ய சோல்ஜர்ஸ் இவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி இவங்களோட பாஸ்போர்ட்டை வாங்கி பார்க்குறாங்க. அதில் மிஷினரி போட்டுருக்கு. பட் அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இது வந்து மிஷின் ஒர்க் செய்கிறவங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு எங்களுக்கு மிஷின் ஒர்க் செய்கிறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு இவங்களை வீட்டுக்கு அவங்கள வைக்கிறாங்க. அன்னைக்கு இரவு ஒரு பொண்ணு வந்து கிளாடிஸ் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே இருக்கிறது சேஃபே கிடையாது, இன்னைக்கு நைட்டே இங்கே இருந்து தப்பிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிளாடிஸ் சிறு சிறு உதவியின் மூலயமா அங்கேருந்து தப்பிச்சு ஒரு கப்பல் மூலயமா அங்கேருந்து சைனாக்கு போனாங்க. சைனாக்கு போனால் லாரன்ஸ் இவங்களை இன்வைட் பண்ணுவாங்க, லாரன்ஸ் என்னை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாடிஸ் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. பட் அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது, அங்கே ரிசீவ் பண்ண கூட இவங்களுக்கு யாருமே இல்லை. ரொம்ப அலைச்சல்னால சட்டையெல்லாம் பிரிஞ்சு போயிட்டு, ஷூவெல்லாம் பிரிஞ்சு போயிட்டு, கையில் இருந்த சூட்கேஸ்லாம் மடங்கி போயிட்டு, அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபேஸ் ரொம்பவே ஒரு பார்க்க முடியாத மாதிரி ரொம்பவே ஒடுங்கி போயிருந்த அந்த சூழ்நிலையில் இவங்களை பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு ஏளனமாக தான் பார்க்குறாங்க. கிளாடிஸ் சைனாவை போயிட்டு ரீச் பண்ணுறாங்க. லாரன்ஸ் இவங்க போயிட்டு லாரன்ஸ் வந்து மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து லாரன்ஸ் இவங்களை பார்த்த உடனே இவங்க ஏதோ ஒரு மலைவாழ் தேசத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு, ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தென் கிளாடிஸ் அவங்களோட இன்ட்ரூவ் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் அவங்களோட சேர்ந்து ஊழியம் செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லாரன்ஸ் அவங்களை கூப்பிட்டு போயிட்டு அவங்களோட வீட்டில் தங்க வச்சு அவங்க 2 பேரும் வந்து ஒரு சத்திரத்தில் இருக்காங்க. இந்த சத்திரத்தில் இருந்துட்டு இவங்க 2 பேருமே ரொம்ப அழுது ப்ரேயர் பண்ணுறாங்க, இந்த சைனா தேசத்தில் ஜனங்கள் அனைவரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை போயிட்டு இருந்த அந்த சுச்சுவேஷனில் இவங்க 2 பேருமே ஒரு மண்டபத்தை வாடகைக்கு எடுக்கிறாங்க. வாடகை எடுத்து அந்த சைடு போகிறவங்க வரவங்க, அந்த குதிரை சவாரி செய்கிறவங்க, அந்த கழுதியை வச்சு சவாரி செய்கிறவங்களுக்கெல்லாம் கடவுளோட வார்த்தை வந்து போதிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே 1 வருஷம் போகுது. அந்த விடுதியும் நல்லாவே போயிட்டு இருந்தது. பட் லாரன்ஸ் அதுக்காக ரொம்பவே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 1 இயருக்கு அப்புறம் லாரன்ஸ் அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் கிளாடிஸ்னால தனியாக நின்று அந்த இடத்த சமாளிக்கவே முடியல. ஏன்னா அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்ததுனால இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருந்தது. ஸோ கிளாடிஸ் யோசிக்கிறாங்க, இல்லை நம்ம இது மூடிடலாம், இல்லைன்னா எப்படியே வெளியே எங்கன்னா போயிட்டு கடவுளை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தெருவாக நடந்து போகிறாங்க. ரொம்பவே பசி, ரொம்பவே தூக்கம் இல்லாத ஒரு நிலைமை, ஹெல்த் இஷ்யூ இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தனி ஒரு மனுஷியா. பட் அந்த நேரத்தில் கூட அவங்களோட வீட்டுக்கு வரணும்னு யோசிக்கவே இல்லை. அதே இடத்துல என்னென்ன நான் கடவுளுக்காக எதுனா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான யோசனைகளோட அதே இடத்துல இருக்காங்க. அவங்க தொடர்ந்து ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த நேரத்தில் சைனாவில் கால்கட்டு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சாங்கியங்கள் அந்த இடத்துல நிலவி வந்தது. சைனாவில் பெண்களுடைய கால்கள் எவ்வளவு சின்னதாக இருக்கோ அவ்வளவு அழகான குழந்தைகள் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட பழக்கத்துக்குள்ளாக இருந்தாங்க. சைனா கவர்மெண்ட் யோசிக்கிறாங்க, இந்த மூட பழக்கத்தை நம்ம அடியோடு ஒழிக்கணும்னா யாருன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் நம்ம அப்பாயிண்ட் பண்ணி ஆகணும். அவங்க இது எல்லாத்தையும் வந்து சார்ஜ் எடுத்து இது நம்மளோட கண்ட்ரியில் எல்லாம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாரோட காலம் கட்டப்பட்டிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இந்த சூழ்நிலையில் கிளாடிஸை அந்த சைனா கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. கால்கட்டு அந்த சாங்கியத்தை உடைக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர். கிளாடிஸ் இவங்க போகிற எல்லா இடத்துலையும் கடவுளை பற்றி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ஜன் கிட்ட சொல்கிறாங்க.
எங்களுக்கு இந்த சாங்கியம் ஒழிஞ்சா மட்டும் போதும், நீங்கள் என்ன வேணால் பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக கிடைக்கும். கிளாடிஸ் அவங்க போயிட்டு பேசுகிற உபயோகப்படுத்தப்படுற எல்லா இடங்களிலும் ஜனங்கள் ஒரு மாற்றத்துக்குள்ளாக நடத்தப்படுறாங்க. அதே அநேக இடத்துல சபைகள் உருவாச்சு. அநேக விதமான சூழ்நிலைகளை கடவுள் அவங்க கொண்டு மாறுதலை கொண்டு பண்ணாரு. நாட்கள் போயிட்டே இருந்தது. தனிமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்த அந்த கிளாடிஸ் ஒரு நாள் கடவுள்கிட்ட கேட்குறாங்க, கடவுளே நான் தனிமையா இருக்கேன், என் தனிமையை போக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நேரத்துல ஒரு பிளாக் மார்க்கெட்ல ஒரு குழந்தைய போயிட்டு அவங்க வந்து வாங்குறாங்க. வாங்கி அந்த குழந்தைக்கு தேவையான உணவு உடை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. அந்த குழந்தை 2ஆ மாறுது, 2 3ஆ மாறுது, 3 10ஆ மாறுது, 20ஆ மாறுது. அந்த குழந்தைங்க காப்பகம் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இந்த இடைப்பட்ட சூழ்நிலையில கிளாடிஸ் ரொம்பவே அதிகமான கடவுளை பற்றி பேசி நிறைய ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்திட்டு இருந்தாங்க. ஒன் டே சைனாக்கும் ஜப்பானுக்கும் ஒரு உலக போர் நடக்க போகிற அந்த சூழ்நிலையா இருந்த அந்த காலகட்டத்தில் கிளாடிஸ் அங்கே போர் நிலவிட்டு வந்த அந்த சூழ்நிலையில தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 100 குழந்தைகளை காப்பாற்றி அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகலான்னு சொல்லிட்டு மூவ் ஆகி போயிட்டு இருக்காங்க. அநேக மலைகள் காடுகளை தாண்டி ஆறுகள் எல்லாத்தையும் தாண்டி அந்த 100 குழந்தைங்களோட உயிரை வந்து இந்த கிளாடிஸ் காப்பாற்றுறாங்க. இந்த நியூஸ் வந்து ரொம்பவே உலகம் ஃபுல்லாக பரவுது. இவங்களோட ஹோம் டவுனான இந்த லண்டன்லேயும் இதை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து கிளாடிஸ்ன்றவங்க வந்து ஒரு 100 குழந்தைங்களை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிப்போர்ட்டர் அவங்க இருக்கிற இடத்துல தேடி போகிறாரு. ரொம்பவே சிம்பிளாக இருந்தது பார்த்து அந்த ரிப்போர்ட்டர் வந்து ரொம்பவே பிரமிப்பாகிறாரு. நீங்கள் தானே அந்த குழந்தைங்களெல்லாம் காப்பாற்றினேன்னா கிளாடிஸ் எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல. அப்போ அந்த ரிப்போர்ட்டர் போயிட்டு அவங்க கிட்டே கேட்குறாரு, இல்லை நீங்கள் தானே அந்த குழந்தைங்களை காப்பாற்றினீங்க, நம்ம மலைகள்லாம் தாண்டி நிறைய குழந்தைங்களோட உயிரை நீங்கள் காப்பாற்றினதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே கிளாடிஸ் சிம்பிளாக, இல்லை ஏதோ ஒரு கொஞ்சம் குழந்தைங்க, கொஞ்சம் நான் எவ்வளோ இருக்கும் அந்த ரிப்போர்ட்டர் கேட்கும்போது ஒரு 100 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது கேட்ட ரிப்போர்ட்டருக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடும். 100 பேரோட உயிரை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, உங்களில் பெரியவங்க யாருன்னா இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் நான் மட்டும்தான் பெரியவன், மற்ற எல்லாமே என்னோட குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளாடிஸ் சொன்னதை கேட்டு நான் ரொம்ப விஷயம். அந்த ரிப்போர்ட்டர், நீங்கள் எப்போ கடைசியாக உங்களோட வீட்டுக்கு போனீங்கன்னு கேட்குறாரு. நான் இது வரைக்கும் போனதே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அந்த ரிப்போர்ட்டர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு டிக்கெட் புக் பண்ணி தராங்க. அதை யூஸ் பண்ணி அவங்க ஹோம் டவுனுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது கிளாடிஸோட பேரும் புகழும் அவங்களோட ஹோம் டவுனான லண்டனில் பயங்கரமாக பேசப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் அவங்க மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்காங்க. பட் கிளாடிஸோட சிந்தனையும் செயலும் எல்லாமே கடவுளுக்குள்ளாக மட்டும்தான். அவங்களுக்கு அது பொருட்டாவே தெரியல. அவங்க நிறைய நேரம் இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் மீட் பண்ணுறது, இந்த ஷோலாம் வந்து மீட் பண்ணுறதையே அவாய்ட் பண்ணிட்டு கடவுளுக்காக எதுனா செய்யணுன்றது மட்டும்தான். நாட்கள் போயிட்டே இருக்கு. திரும்ப தாய்வானுக்கு அவங்க வராங்க. அவங்களோட ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் 2 பேரை காப்பாற்றினாலே நம்ம ரொம்ப பெருசாக வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளாம் ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும். பட் ஒரு 100 குழந்தைங்களோட உயிரை ஒரு போர் நடக்கிற இடத்துல இருந்து காப்பாற்றி கொண்டு வந்து நிறுத்தி இன்னமும் அந்த விடுதி இந்த காலகட்டம் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. கிளாடிஸ் ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ தானே.